ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் எடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு மியூசிக் டிரெக்டராக வி ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு? 97ல நடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை சார், ஆனாலும் ஸோ இது ஒன்று ஒரு சின்ன சீன், அவ்வளோதான். சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி கிடையாது, பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துல. நீங்க ஓகே சோ ஐ செட் ஓகே வில் டு இட். ஓகே ஓகே 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் யூ ஆர் a great talented actor. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சீனும் பிரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்டில் வந்துட்டு உங்களோட நாங்கள் கேமியோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். அழகாக வரீங்க, க்யூட்டாக போஸ்ட் பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். இதுலேயும் அழகாக கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸ்வீதன். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கு ரயில், முகாபலா, ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. I thought nobody ever thought about that. First time வந்து he came out of the way, he believed in it. அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணேன். அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வருத்தப்பட்டினார். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ saw the shooting, you know? பிரபுதேவ் பற்றி சொல்ல வேணா, இஸ் a world icon. Yes. All over the world people follow him, and Indiaவோட pride. And working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director Manoj sir, because Manoj this is is his first obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணோம், லைக் கான்ஸ்டன்ட்லி இஸ் திங்கிங் ஆஃப் இம்ப்ரூவிங் சம் ஸ்டஃப். இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஐ விஷ் him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்க்கல. இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான். எல்லா லெஜெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் வி வில் ட்ரெயின், எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனா அந்த மாதிரி வந்துட்டு வேர் டு யூ கெட் யுவர் மியூசிக்கல் லெஜெண்டரி ஐடியாஸ் அண்ட் ஆல் ஃப்ரம்? எனக்கு முதல்லேருந்து ட்ரெயின் தோணினே இருக்கும். என்ன சார்? படம் படத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணினே இருந்தது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஃபீலிங். அந்த ட்ரெயின் தோணும் போது வி ஹேவ் டு see what else is there. இப்போ ஒரு glass is half full, yes, or half empty. I always feel it's half full. Okay, and, okay. அதை வச்சு I'll try to get hope. I try to get அவ்வளோதான். வெரி சிம்பிளாக க்யூட்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் எஸ் சார், ஸோ மக்களுக்காக பொங்கல் விஷஸ் சொன்னீங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ. ஸோ முதல் கேள்வினா இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் வந்து சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஓகேன்ட்டு ஸ்கிரிப்டே கேட்கல. அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டை கேட்டோம். அது வந்து ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபஸ்ட் டைம். எஸ், பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணதில். இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன் வாக் இந்த ஒரு டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ ஹேவ் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணாடி அடிச்சிருக்காரு.
ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும், அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்கு. அதே மாதிரி உங்கள் எல்லாரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. சார் எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தண்ணியாக வருது. ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபவுட் இட். சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஹ்மான் சார் இது பண்ண போறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன், சார் நிஜமா சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது, 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. That moment was like your super. favorite moment. Favorite. Yes. இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜுவாகி சாரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட், அந்த அஜு வர்கீஸ் அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்டர் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த எல்லாருக்கும் ஒரு அந்த புதுசாக இருக்கட்டும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ தி டுக் முதல்ல 5 நாள் 7 நாள் ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரிஒன். பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுறேங்க. அவர் அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கேன். இல்லையே, நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணால் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை, நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன் தென். ஸோ வந்துட்டு மனோஜ் சார் ஆஸ் அ டிரெக்டராக, பிகாஸ் நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இல்லைங்களா? ஸோ மூன்வாக் படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனோஜ் சாரை பார்த்துருப்பீங்க. இப்போ அவுட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ மூன்வாக் படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையாக இருக்கும்? மூன்வாக் இஸ் டோட்டலி மனோஜ் சாரோட ட்ரீமு. வண்டர்ஃபுல் டைரக்டர். தட்ஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல், ஃபைனலாகவும் வண்டர்ஃபுல் தான். மொத்தத்தில் பர்ஃபெக்ட். சூப்பர். நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சொல்லலாம். கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய அழகான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாகிடுவோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களே. இந்த படம் பயங்கர ஹிட் ஆனோம். உங்களோட டான்ஸ்க்காக நாங்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்லை, பொங்கல் இல்லை, ஏப்ரலும் மே வரும்னு நினைக்கிறேன் படம். பொங்கல் எப்பவுமே பொங்கல் ஸ்பெஷல் தான் நமக்கு. நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் இல்லை, நீங்கள் ஆன்சர் பண்ண. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மக்களுக்காக நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லி நம்ம இந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதுக்குன்னு கேட்பீங்கல்ல, மக்களை பார்த்து இந்த மூன்வாக் படத்தை பற்றி ஒரு லைனில் சொல்லணுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? மூன்வாக் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ வெரி தமிழ் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் பேசலாம். இட்ஸ் வெரி ஃபன் படம், ஃபேமிலி படம். அதுதானா? இல்லை, ரொம்ப நச்சுன்ட்டு ஸ்வீட்டாக பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? மூன்வாக் படத்துலேருந்து கால் வந்திருக்கும்ல, நீங்கள் பிரபுதேவா சாரோட நடிக்க போகிறீங்க, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. எனக்கு பிரபுதேவா சார் கூட என்ன இருக்கும்போது. ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன், பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பாக. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ். அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன், சார் எனக்கு டான்ஸ் வராது. இசட் டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது.
ஒன்லி ஆக்டிங் அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் நீ அப்பாடா நம்மள ஆட வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? பட் நீங்க ஆனா இதுல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல கொஞ்சமாச்சு? பண்ணியிருக்கேன். அதை பத்தி பேசுங்க. நான் எவ்வளோ பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள்ல ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க? பிகாஸ் சார் வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வந்தாலும் டப்புன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவாரு. நீங்க மேபி ஒரு 1 minute சாங்குக்கு எத்தனை இயர்ஸ் ஒரு எத்தனை மந்த்ஸ் அந்த ரிஹர்சல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துப்பேன். ஸோ ஷூட் டேஸ் பார்த்தோன்னா அதோட நிறைய ரிஹர்சல் டேட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியுமே என்னால் அவங்கள மேட்ச் பண்ண முடியல. ஓகே, ஸோ வந்து டேக்கு தப்பாச்சுன்னா என்ன நினைப்பீங்க நீங்க? ஐயோ டேக்கு தப்பாயிடுச்சு, நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி லைட்டாக எட்டி பார்ப்பீங்களா? புரியல. இல்லை, சப்போஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப் வச்சு தப்பாக மாற்றி போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது 1 take 2 take நான் 1-2 டேக்லேயே சரியாக பண்ணல. தென் 3rd டேக்கில் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐ வாஸ் லைக் சாரி சார் அப்படின்னு. மன்னிச்சிடுங்க சார், காலில் விட்டீங்களா? ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ கைண்ட். இஸ் லைக் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இஸ் ஸோ ஸ்வீட் பர்சன். சார் உங்களை குழந்தையாட்டம் பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் செட்டில் ஆக்சுவலி. ஸோ யோர் ஃபேவரட் மெமரி, ஒரு பெஸ்ட் ஃபேவரட் பிடிஎஸ் மொமெண்ட்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் திங்க் யோசிங்க. எவ்வளோ டைம்ல நீங்கள் யோசிங்க. ஞாபகம் இல்லையே. யோர் ஃபேவரட் மெமரி ஃப்ரம் செட்? மேபி சாங் ஷூட் பண்ணும்போது அன்னைக்கு சரியாக டான்ஸ் என்னால் பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் அப்செட். ஐயோ, ஆனால் நான் காமிக்கல, பிகாஸ் எனக்கு காமிக்க பிடிக்கல. ஸோ நான் சைலண்ட்டாக உக்காந்து இருக்கும்போது பிரபுதேவா சார் வந்து என்ன கேட்டாங்க, லைக் ஐயோ ஓகே, இட்ஸ் ஓகே பேபிமா, இல்லை ஐயோ ஓகே அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ இஸ் ஸோ பிக் ஆக்டர், பட் ஆனாலுமே வந்து வந்து என் பற்றி கேட்க இட்ஸ் நீட் அ பிக் ஹார்ட். Yeah. So he made you very comfortable on set. Yeah. Okay. அதனாலே தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளோ அன்பா இருந்ததுனால. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன 2 லைனில் சொல்லணும்னா, நான் பயந்ததும் அந்த டான்ஸ் செட்டில் தான், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனதும் அந்த டான்ஸ் செட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு சுஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யர் ஆக்டிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கீங்க. படத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள் வந்தாலே வந்துட்டு எந்த இடமா இருந்தாலும் சரி அப்படியே கல 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 கலன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு we are so happy to have you on the project Moonwalk. மை ப்ளஷர். என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வந்துட்டு ராம்குமாரோட ஃபர்ஸ்ட் படம் Moonwalk. ஸோ வந்துட்டு உங்களோட லான்ச்சு இந்த அளவுக்கு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஸோ ஹவ் வாஸ் யுவர் அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் கால் வந்தப்போ, இல்லை அந்த படத்தில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட்? இல்லை, எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து பேசுகிறோம், பிரபுதேவா சார் ஹீரோ ஒரு படம் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாருனோடனே நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துட்றேங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நீங்கள் பார்க்கலாம் கூடாது, நீங்கள் வந்து நடிக்கணும்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் மனோஜ் சார் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் படம் வந்து நடித்தது வந்து ஒரு பயங்கர ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிரபுதேவா மாஸ்டரோட காம்பினேஷன் ஷாட்டு தான். அவரும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ ஓவரால் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே செம ஃபன்னாக இருந்துச்சு. இது வரைக்கும் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. படம் இன்னும் செம்ம சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் பார்க்குறதுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்களும் ஆக்சுவலி பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் உங்களை அந்த படத்தில் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு ரிவீல் பண்ணாமல் அந்த மாதிரி என்ன கேரக்டர் பண்ணுறீங்க அந்த மாதிரி லைட்டாக ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஓகே, படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே நம்ம தான். ஆனால் அதை தாண்டி வேறு ஏதாவது சொன்னால் இப்போ கதை வெளியே வந்துடும். மாட்டிப்பீங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் என்ன அடி பிச்சிடுவாங்க. அதனால் அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. பட் ராஜ் பாபர்னு ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். நீங்கள் வழக்கமாக பார்க்குற ராம்குமார் மாதிரி ரொம்ப கலகலப்பாக இருக்காது. பட் ஒரு ஃபன்னான கேரக்டர். ஆக்சுவலாக நீங்கள் கெட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பயங்கர செயின்லாம் ஒரு 2-3 கிலோவுக்கு செயின் போட்டு விட்ருந்தாங்க எனக்கு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்த ராம்குமாரோ இல்லை ரீல்ஸில் பார்த்த ராம்குமாரோ இல்லாமல் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ராம்குமாரை ராஜ் பாபராக இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அதான் என்னோட கேரக்டரோட பேர். நிறைய பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த போஸ்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரபுதேவா சாரோட கேரக்டர் பேர் பப்பூட்டி எதிரி நம்பர் 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்றது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் பி ஃபன்.
ஆக்சுவலி வந்துட்டு இவர் எப்படி சொன்னா இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி குழப்பி விட்டுருக்கீங்க. ஒழுங்கா நான் அதான் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தா கூட நான் அமைதியா உட்கார்ந்து இருந்திருப்பேன். சொல்ல முடியும், சொல்றது நிறைய விஷயம் இருக்கு, ஆனா சொல்ல முடியாது. சொல்ல மாட்டீங்களா என்கிட்ட? பரவாயில்ல, நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. இந்த படத்துலயே உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு மெமரி அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க நீங்க? ஃபேவரட் மெமரினா நான் சொன்னது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட், அது வந்து கோழிக்கோடில் ஷூட் பண்ண கேரளாவில் ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிரபுதேவா மாஸ்டர் கூட பயங்கர காம்பினேஷன் ஷாட். நான் அவரோட பெரிய ஃபேன், இப்போ இல்லை 90ஸ்லேருந்து அவர் நடித்த எல்லா படத்துலையுமே பயங்கர பெரிய ஃபேன். ஆக்சுவலாக 2000ஸ்லாம் அவர் படம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் பிரபுதேவா சார் ஏஆர் ரஹ்மான் சார் காம்பினேஷன்றது ஒரு பயங்கர ஐகானிக்கான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம மின்சார கனவுலாம் என்னோட எவர் கிரீன் ஃபேவரட், டாப் 1 லிஸ்ட்டில் இருக்கும் எப்பயுமே அதில் உள்ள பாட்டெலாம். அதனால் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில் பிரபுதேவா மாஸ்டர் கூட பண்ணது தான் த கோர் மெமரி ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அது ரொம்ப அவரும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக, எத்தனை டேக் பண்ணாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் அதை பற்றி ஸ்டேஜில் வேறு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் இங்கே இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுதான் நாங்கள் இதோட நாங்களும் கட் பண்ணி நிறுத்திக்கிறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு மாதிரி இன்னும் நீங்கள் பல படங்கள் பண்ணணுன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நல்லா இருக்கேன். ஸோ எப்படி செம பப்ளியாக இருக்கீங்களா? எப்படி படத்தில் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நான் என்ன கேட்க போனால் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இந்த செட் ஒர்க்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? சாங்ஸுக்கு செட் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இந்த 2 லெஜண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் செட் ஒர்க் அது ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கிழிச்சிருவாங்க உங்களை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ப்ரெஷருன்றதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. இல்லை 5 பாட்டுமே வந்து ரஹ்மான் சாரே பாடியிருக்காரு. 5 சாங்குமே பிரபுதேவா சார் டான்ஸ் ஆடுறாருன்றப்ப வந்து அந்த அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவலே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ டேரக்டர் சாரோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இது வரைக்கும் தமிழ் சினிமாலே இல்லாத மாதிரி வேணுன்றது அவரோட ஐடியாஸே. ஸோ அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு செட்டுமே நம்ம யோசிக்கிறதுன்றது லாங் ப்ராசஸாக. எப்படி தெலுங்கு சினிமா செட் மாதிரி போட்டிருக்கீங்களா இல்லை எல்லாமே ஆல் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்ட் மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்ட்? சரி, எங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? படத்துல இருந்து வந்த உங்களுக்கு கால் வந்து அந்த ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சா, இல்லை வந்துட்டு 2 பேரும் செட்டில் பார்த்த ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சா, இல்லை வந்துட்டு ஷூட் முடிச்சு அப்பா ரேப்புன்னு சொல்லி முடிச்சிட்டாங்கடா அந்த ஒரு மொமெண்ட்டா? வாட் வாஸ் யுவர் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் ஆன் செட்? எனக்கு வந்து த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் இருக்கும் மோஸ்ட்லி. பிகாஸ் இட் ஹேப்பன்ட் இன் கேலிக்கட். பிகாஸ் சாருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹவுஸ், ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் தான் வேணும்னு கேட்டிருந்தாரு. அது இங்கே எங்கேயுமே இருக்க வீட்லாம் எனக்கு ஷூட்டிங் வீட்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வி வெண்ட் ஆல் தி வே டு கேலிக்கட் டு ஷூட் ஃபார் தட் சிங்கிள் ஹவுஸ். ஸோ அன்டில் அன்லெஸ் தி ஷூட் ஆக்சுவலி பிகின்ஸ் நான் ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு தான். அது இன்னும் ஹிட் ஆகலை, நம்ம அந்த படத்தை பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோன்றப்ப சரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலாக ஷூட் பண்ணப்போ ஆக்சுவலாக பிடி சார் வந்து நேரில் பார்க்குறோம். இட்ஸ் லைக் வாவ் சார் பிரபுதேவா சாரையும் ரஹ்மான் சாரையும் பார்த்துட்டோம். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. எஸ். ஸோ வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு நாங்கள் டப்புனு ஈஸியாக பதில் சொல்லி முடிச்சிட்டிங்க. இருந்ததுலேயே ரொம்ப கஷ்டமான செட் வந்துட்டு அந்த சாங்ஸோட செட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பண்ண அந்த ஆர்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். ஸோ வந்துட்டு ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச் அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹேவ் யுவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சருக்கு. எஸ். ஸோ மூன் வாக் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் இருக்கும். நம்மளோட ஹீரோயின் நிஷ்மா ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆஃப் மூன் வாக். எப்படி இருக்கீங்க நிஷ்மா? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை நேரில் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர், எந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவோம். படத்தில் ஐ ப்ளே சம்திங் லைக் சப்போர்ட்டிங் மைக். ஹலோ கேக்குதா? சப்போர்ட்டிங் பாபுட்டி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். அண்ட் என்னோட கேரக்டர் பேர் நக்மா. ஸோ யா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் மோர். I can expect a little more. இன்னொரு கேள்வி என்ன, how did you feel when you first heard the script? Because வந்துட்டு ரஹ்மான் சார், பிரபுதேவா சார், மனோஜ் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக எங்களுக்குலாம் கேட்கும் போது we were all like very thrilled and excited. நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் உள்ள ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? அது எனக்கு கால் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் அதை பிலீவே பண்ண முடியல. ஐ தாட் சம்படி அப்படியே சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்க நினச்சிங்களா? ஆமாம். என்னங்க எல்லாருமே ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு நினச்சா அதுக்கப்புறம் யார் தாங்க நம்புனீங்க ப்ராஜெக்ட்டு? எஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே. பயங்கரமாக டான்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா எங்களுக்காக? ஆமாம், ரொம்ப டான்ஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன டான்ஸ் இருக்கு. பட் எஸ், நைஸ். யூ ஹேவ் டான்ஸ். ஸோ டெல் அஸ், நம்ம பிரபுதேவா சார் மாஸ்டரோட டான்ஸ் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் த காட் ஆஃப் டான்ஸ்?
ஐ வாஸ் ஸ்வெட்டிங். அங்கே போய் மனோஜ் சார் விடல. மனோஜ் சார் கேவ் மீ ரிஹர்சல், ஸோ மச் ரிஹர்சல், ஸோ ஐ கேன் மேட்ச் பிரபுதேவாஸ் சார்ஸ் லெவல். ஓகே, எஸ். டான்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, ரிஹர்சல்ஸ், மனோஜ் சார். பிகாஸ் பிடி மாஸ்டரை மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்கணும்னு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் எஸ், தெர் இஸ் சம் டான்ஸ் வித் பிடி மாஸ்டர். சம் டான்ஸ். நீங்க என்னைக்காச்சும் டான்ஸ் ஸ்டெப் சொதப்பிட்டு பயந்துருக்கீங்களா? ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்ட்டு. அப்படி நடந்தது. நம்ம சாங்ல, மக்கரேனா சாங்ல அப்படி நடந்தது. அங்கேயே என் ஹார்ட் வெடிஞ்சு செதறிடுச்சா? எப்படி இருந்துச்சு? ஐயோ சொதப்பிட்டோமே, அந்த ஒரு மொமெண்ட் எவ்வளவு பயந்தீங்க நீங்க? ரொம்ப பயமா இருந்தது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ப்ரிப்பேர்ட், ரிஹர்சல்ஸ், வெயில், காஸ்டியூம் எல்லாம் இருந்தது. யா, ரொம்ப பயமாச்சு. பட் தென் அஃப்கோர்ஸ் மாஸ்டர் டஸ் இட் வித் ஈஸ் அண்ட் மேஜிக். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன், கான்ஃபிடென்ஸ் அவரும் சப்போர்ட் பண்ணாங்க. யா, ஸோ அதனால் ஐ திங்க் உங்களோட பயங்கரமான ஒரு டான்ஸிங் ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரஹ்மான் சாருக்கு பர்த்டே வருது இல்லைங்களா? ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அமேசிங் பர்த்டே விஷ் சொல்லணும்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் சார். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னே I hadn't thought. So yes, a very happy birthday. We are expecting a lot more from you. எஸ் நிஷ்மா, அதே மாதிரி நாங்களும் உங்ககிட்ட இருந்து நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். எங்களை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட். தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். எஸ், ஸோ வந்துட்டு மலையாளத்தில் கலக்கன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ்லையும் வந்துட்டு பயங்கரமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? உங்களோட பார்ட் இந்த ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு இருக்குது? ஒப்வியஸ்லி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் முதல் தடவை அமேசிங்காக ஒரு ஆல்பம், ஒரு ட்ராக், அவ்வளோ சூப்பர்பான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிவியில் பார்த்து, அந்த டைமில் தியேட்டரில் பார்த்து ஃபேன் ஆகிட்ட ஒருத்தர் ரஹ்மான் சார் அண்ட் பிரபு சார் காம்போ, அந்த மேஜிக்கல் காம்போ லைவாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு 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 டே இன்னைக்கு. ஸோ அது நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஆம் ஸ்டில் தட் ஃபேன் பாய், எக்ஸைட்டட் ஃபேன் பாய், அவ்வளோ எக்ஸைட்டட். எஸ், உங்கள் காமிக் அந்த டைமிங் சென்ஸ் பற்றி நாங்கள் சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? யூஸ்வலாகவே சூப்பராக பண்ணுவீங்க, பட் அந்த காமிக்கலில் இந்த வாட்டி என்ன எக்ஸ்ட்ராவாக எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க? எப்போவுமே என்ன டிரெக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்லி கொடுப்பாரு அது பண்ணுற ஒருத்தருங்க. கையில் இருந்த எதுவுமே ஐ டோன்ட் புட் இட் எக்ஸ்ட்ரா. இங்கேயுமே பிஹைண்ட் வுட்ஸ் மனோஜ் சார் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு எல்டர் பிரதர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி அது இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ தேட் பாண்டில் இருந்து வர ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து அவங்க என்னை ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கு. அது படம் பார்த்துக்கப்புறம் ஆடியன்ஸ் மஸ்ட் சே எப்படி இருக்குது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லைன்னு. அப்போ எங்கள் சைடில் மேக்ஸிமமாக எஃபர்ட் போட்டிருக்கு முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் வந்துட்டு எஃபர்ட் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இங்கே டப்பிங்கில் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதுக்காகவே நிறையவே தமிழ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹவ் வாஸ் த ஜேர்னி ஃபார் யூ லேர்னிங் அ லாங்குவேஜ்? இல்லை, அதுக்காக ஒரு கற்றுக்கிற அந்த மாதிரி ஒரு ரோல் இல்லை. அது இப்போ கண்டிப்பாக மலையாளத்தில் இருந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது மலையாளம் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருப்பார். பட் மனோஜ் சார் சொல்லியாச்சு, அது பிரச்சனை இல்லை. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். அந்த நீங்கள் சொல்கிற சென்டென்ஸ், நீங்கள் சொல்கிற கிராமர் அது கரெக்டான சொல்லியே போதும். இப்போ அந்த ஸ்லாங் எல்லாமே நீங்கள் எடுக்க வேணாம். கண்டிப்பாக இப்போ கேரளத்துலேருந்து வந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது பர்ஃபெக்ட் ஸ்லாங்கு மியூச்சுவலி இங்கேருந்து அங்கே போயாலும் கிடைக்காது, அங்கேருந்து இங்கே வந்தாலும் கிடைக்காது. ஸோ பட் கண்டிப்பாக யூ ஷுடன்ட் மேக் ஃபன் ஆஃப் த லாங்குவேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு. ஏன்னா ஐ ஸ்டடிட் இன் சென்னை, அதனால் எனக்கு இட்ஸ் வெரி ஸ்பெஷல், கைண்ட் ஆஃப் மை செகண்ட் ஹோம். அவ்வளோ இமோஷ்னல் கனெக்ட் இருக்கிற ஒரு இடம். ஏன்னா நம்ம காலேஜ் படித்த இடம் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஃப்ரீடம் கிடைச்ச இடம். அப்போ இன்ஃபேக்ட் கேரளாவில் நாங்கள் பண்ணுற படத்தில் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய போட்டதுனால ட்ரோல் கூட நிறைய வந்திருக்கு, சென்னை ட்ரோல்ஸ். ஸோ அவ்வளோ சென்னை லவ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ ஆம் ஹாப்பி அபவுட் த ஹோல் தமிழ் மூவிஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். எஸ், ஸோ உங்களுக்கு இந்த ஹோல் படத்தில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க?
படத்தில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இப்போ முதல் தடவை பிரபு சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். ரொமான் சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். அதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 5th ஸ்டாண்டர்ட் ஃபேன் பாய்க்கு லைஃப்பில் கிடைக்குமா ஒரு ஒன்ஸ் கூட ரியாலிட்டி ஆகிடும்னு நினைக்காத ஒரு 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 ட்ரீம் அது. அப்புறம் இப்போ ஃபன்னியாக எதுவும்னா இப்போ டைரக்டர் மனோஜ் சார் எப்போவுமே சஜஷன்ஸ் வெல்கம் பண்ணுற ஒருத்தர். நல்ல சஜஷன்ஸ் யார் சொல்லியா கூட அது சம்ஹவ் அது இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ சஜஷன்ஸ் நிறைய இடும்போது அவங்க இப்படி கை தலையில் வைப்பார். அதுதான் சஜஷன்ஸ் போதும்னு கொடுக்குற ஒரு சிக்னல். அது முதல்ல எனக்கு புரியலை. அப்புறம் லேட்டர் போக போக புரிஞ்சுக்கிட்டீங்க. சதீஷ் தான் சொல்லியது, டேய் போதும்டா சஜஷன்ஸ் கொடுத்தது, அது அவங்களுக்கு பிடிக்கலை. ஆனால் அவங்க ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள், என்னால் சொல்ல மாட்டேன், அது இப்படி தலையில் இப்படி கை வைப்பார். பட் யா, மூன் வாக் டெஃபினெட்லி is with a lot of good memories. I'm forever grateful. Yes sir, thank you so much. We are so happy நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. நீங்கள் இன்னும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணணும், உங்களை நாங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்க்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ சார். Thank you so much. And I also wish and hope எங்களோட மூன் வாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியாக வந்து என்டர்டெயின்ட் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனோஜ் சார் இது ஃபேமிலிக்காக எடுத்தொரு படம். ரொம்ப நாளாக அவ்வளோ சிரிச்சொரு படம் வரலன்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி இது டிசைன் பண்ணி பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஹோப் அது மாதிரி இட் வில் ரீச் தி ஆடியன்சஸ். தேங்க்யூ ஸோ மச். மூன் வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கும். நம்மளோட தீபா அக்கா இணைஞ்சிருக்காங்க. கற்பூர அழகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு விதமாக ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நாங்கள் உங்களை பார்க்கலாம்? முதல்ல வந்து தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையான ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரி, ஓகே இந்த செட்டில் இந்த நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தினா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்படி ஒன்றுமே இல்லையேப்பா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஞாபகத்தில் திடீர்னு கேட்டால நீ முன்னாடியே சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன் சொல்ல. ஆனால் இங்கே மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து பிகைன் உட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேறு ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசினார், நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று இப்போ ஓவரால் அடித்தது வேட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாம்க்கா. அதுக்கப்புறம் நான் காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் இருக்காங்க. நான் வந்து எந்த படத்துலேயே கதையை கேட்க மாட்டேன். உடனே நீங்கள் தப்பாக எழுதிடாங்க. கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அளவில். அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும். இதில் இவங்கவங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன வந்து அம்மா கேரக்டர் வரும், அக்கா கேரக்டர் வரும், இன்னும் பாட்டி கேரக்டர் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம். ஆனால் இது நடிக்கும்போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னைய கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் நடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். மற்றபடி பிகைன் உட்ஸில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கு. ஆமாம், ஒரு டான்ஸு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயே எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் நிறைய என்னென்னம்மா இது வந்து இயக்குனர்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. சிலர் வந்து இந்த அக்கா வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து இந்த அக்கா நகைச்சுவை பண்ணுறதுக்கும் பயன்படுவாங்க.
இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக கிராமத்தில் நான் ஒரு அக்காவை பார்த்தேன், இந்த அக்கா இப்படி தான் நடிப்பாவ அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல நடிக்க போகிறோம். அது வந்து வேலை வாங்குறதும் அவங்க எழுதுகிற அந்த வசனத்துலேயே தான் நம்ம சொல்கிறது இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு கதாபாத்திரம் நிற்குதுன்னா அது டைரக்டரோடைய எழுத்து வடிவத்தில் தான் இருக்குது. நச்சுன்னு அழகாக பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றியா. மூன்வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கும். நம்மளோட திரு யோகி பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும் இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் ஒருவர் நினச்சேன். ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டேன் நான். சொல்லியிருந்தாங்க 16 கேரக்டர். ஒரு கேரக்டரே நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒரு வெரைட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன்னா இல்லை அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது. காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் வந்துட்டு ஏதாச்சும் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்குங்க. சரி சரி, பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கு உங்ககிட்ட இருக்கு. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.